ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். சரியா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 12வது இடத்துல இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ரேங்க் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் தான். சரியா? ஸோ இது ஒரு பிரபலமான கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜ், ரைட்டா? இந்த கல்லூரியை பற்றின முழு டீட்டெயிலை, கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். 2 விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கல்லூரி சூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலில் போடுற தகவல் மட்டும் பத்தாது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் குமரகுருவே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நேராக காலேஜ் போய் பாருங்கள். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த கோர்ஸுடைய லேப், ஒர்க் ஷாப், ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ரெண்டாவது, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் உங்களுக்கு எந்த கைடன்ஸ் தேவைப்படுச்சுனாலும் ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். என்னென்னா, கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுப்போம். சரியா? உடனடியாக கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்குள்ளே நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கல்லூரியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் டீட்டெயில் பார்க்க போகிறோம், எப்படி ரீச் பண்ணுறது, கோர்சஸ், அக்ரிடேஷன், கிரியேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியன் பார்க்க போகிறோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் சேஃப் கட்டாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நம்ம சுருக்கமாக கேசிட்டுன்னு சொல்லுவோம். இதுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2712. சரியா? இது ஒரு பழமையான கல்லூரி. 1984ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டது. இதோடைய ஃபவுண்டரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நமக்கு அம்பானி, அந்த ஜோகோ ஓனர், இவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க இல்லையா, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. அது மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் தான் சக்தி குரூப்புடைய ஓனர். 6000 crores ஒர்த்துள்ள இண்டஸ்ட்ரி. அவங்க தான் இந்த கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ். சரிங்களா? இது சின்ன வேடம்பட்டி, கோயம்புத்தூரில் இருக்குது. ரைட்டா? ஸோ ஃபோன் நம்பர் மற்றதெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ குமரகுரு காலேஜ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அதாவது இது பீலமேடு போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பீலமேட்லேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போனீங்க அப்படின்னா இந்த கல்லூரி ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் அந்த கல்லூரிக்கு 2 தடவை போயிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டியூஷன் சென்டரில் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களும் இங்கே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. சரிங்களா? எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இப்போ 2 மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. சரியா? ஸோ இது ப்ராக்சிமிட்டி பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது, திருப்பூர்லேருந்து 50 கிலோமீட்டர். அதுவே பாலக்காடு மாணவர்களும் இந்த கல்லூரியில் சேருவாங்க. ஸோ 50 கிலோமீட்டர் கேரளா பாலக்காடுலேருந்து இருக்குது. ஈரோடுலேருந்து 75, சேலம்லேருந்து 160 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சரியா? இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், சிஎஸ்இ, EEE, ECE இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஐடி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. சரியா? ஓரளவுக்கு இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோர்சஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கேசிடிக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இது லாஸ்ட் 10 வருஷத்தில் டாப் 100 இன்ஸ்டியூஷனில் இது ஒன்றா இருக்குது. ரைட்டா? இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் டாப் 100ல் கடந்த 10 வருடமாகவே இருக்குது. அது மொத்தம் 9 இன்ஸ்டியூட் தான், அதில் இது ஒன்று. இது பார்த்தீங்கன்னா 82வது பொசிஷனில் இருக்குதுல்ல. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா NRF ரேங்கில் 82வது பொசிஷனில் இருக்குது. NAC அக்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் கிரேட் A வாங்கியிருக்காங்க. NBA பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கோர்சஸ் NBA அக்ரெடிஷனில் இருக்குது. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் இன்ஃப்ரா, லேப் ஃபெசிலிட்டிஸ், டீச்சிங் மெத்தட்ஸ், கெஃபெட்டேரியா, பேஸ்கெட்பால் கோர்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், பேட்மிண்டன் கோர்ட், கிளப் ஆக்டிவிட்டீஸ், ஃபோரம்ஸ், கிளீன்லினஸ், இதெல்லாம் இந்த கல்லூரியில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேசின வரைக்கும் சொல்கிறேன். பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ப்ரெஷர். ஸோ இந்த கல்லூரியில் படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில ஸ்டாஃப்ஸோட பிஹேவியர் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாலிடேஸில் கெஃபெட்டேரியா ஓப்பனில் இருக்காது. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலேஜில் ரொம்ப குறைவாக தான் கொண்டாடுவாங்களாம். அதே மாதிரி ஹாஸ்டலில் ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட்ஸ் மட்டும் தான் கிடைக்குமா. இதெல்லாம் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கீ ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா, இங்கே 186 ஏக்கரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய கேம்பஸ் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சக்தி குரூப் அந்த கம்பெனியுடைய லீடர்ஷிப் இந்த கல்லூரி கிடைக்குது. அதனால தான் கல்லூரி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷனோடு இருக்கும். அதே மாதிரி இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சப்போர்ட் இந்த கல்லூரியில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்களே சொல்கிறாங்க. சரியா? ஸோ
ஸோ காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக, அதாவது மொத்தமாக டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்தும் லைட்டாக மாறுபடுது. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 1,00,000 1,10,000 வரைக்கும் இந்த கோர்ஸ் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எல்லாமே சேர்த்திங்க, இப்போ மெஸ் பில், ரூம் ரெண்ட் எல்லாமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வந்துடும். ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 2.25 லட்ச ரூபா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து 186 கம்பெனிஸ் வந்திருக்கு. கோர் கம்பெனிஸ் வந்து 156 வந்திருக்கு. இது ஆக்சுவலாக 284 ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து மாற்றி அடித்தேன், சாரி. கோர் கம்பெனிஸ் வந்து 284, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி 156, மேனேஜ்மெண்ட் ஃபர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 52 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் 50 வந்திருக்காங்க. எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எலிஜிபிள் வந்து 1009 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 813 ஸ்டூடெண்ட்ஸ், அப்ராக்சிமேட்டாக 81% வந்து பிளேஸ்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீடியம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 5.6 lakhs per annum வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ சேஃப் கட் ஆஃப், இந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா எப்படி கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா, இது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் மட்டும் போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றெல்லாம் நீங்கள் இருக்க பார்த்துக்கோங்க. ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 196, பிசிக்கு 193, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 191, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 174, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 169. சரியா? இந்த மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா சேஃப் கட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுலேருந்து ஒரு 1-2 மார்க் முன்ன பண்ண இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.